Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. Be strong. Click here to watch this video in English. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. எப்போவுமே எங்கள் வீட்டு குழந்தைங்க கேட்பாங்க, விநாயகர் சதுர்த்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக விநாயகருக்கு பர்த்டே, அவருக்கு பிடிச்ச லட்டு, அப்புறம் மோதகம், எள்ளு உருண்டை இதெல்லாம் கொடுத்து அவருக்கு ஹாப்பி ஆக்கிட்டா அவர் நம்ம கேட்குறதுலாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிடுவேன். இந்த வீடியோ மூலயமா என் குழந்தைங்களுக்கும் மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தினா என்னன்னு சொல்லணும் ரொம்ப ஆசை எனக்கு. கைலாச மலையிலேருந்து பூமிக்கு கணேஷா அவங்க அம்மா பார்வதியோட வந்த நாள் தான் கணேஷ சதுர்த்தி. அன்றைக்கி தான் நம்ம அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு அதெல்லாம் கொடுத்து அவரை ஹாப்பி பண்ணி நமக்கு அவரை எல்லா பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். 10வது நாள் தான் விசர்ஜன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி கணேஷாவை திருப்பியும் கொண்டு போய் கடல் தண்ணியிலையோ ஏதோ ஒரு தண்ணியில் கரைக்கும் போது அவர் திரும்பவும் கைலாச மலைக்கே திரும்பி சிவன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் போகிற மாதிரி ஒரு ஐதீகம். இந்த கணேஷ் சதுர்த்திக்கு 2 பிரசாதம் பண்ணலாம் சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்னு யோசித்தேன். ஸ்வீட்டுக்கு எள்ளு உருண்டை, காரத்துக்கு பிடி கொழுக்கட்டை. இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பொண்ணு அனிகா பண்ண விநாயகர் சிலை. இது பாலிமர் கிளே வச்சு அவள் பண்ணது. இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கா. இவரை தான் நம்ம பூஜைக்கு இன்றைக்கி வைக்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்வீட் மோதகம், அதாவது உள்ள ஃபில்லிங் வச்சு பண்ணுற மோதகம் தான் ரொம்ப ஃபேமஸ், ஸ்வீட் கொடுப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை ரொம்ப ஃபேமஸ். அதை அம்மா இன்றைக்கி என் கூட சேர்ந்து செஞ்சு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா. ஊரில் எப்படிம்மா எள்ளு உருண்டை பண்ணுவீங்க? அந்த காலத்துலம்மா வெள்ளை எள்ளு கிடைக்காது, கருப்பு எள்ளு தான் கிடைக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு எள்ளை ஊற வச்சு சாக்கில் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எள்ளு உருண்டை பண்ணுவாங்க. அதுதான் அப்போ பழக்கம். இப்போ வெள்ளை எள்ளு கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. அப்போ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு எள்ளு உருண்டை பண்ணிட வேண்டியதுதான். 1 கப்பு எள்ளு போட்டிருக்கேங்க. முதல்ல வானலியில் சூடானோடனே அது எள்ளு போட்டு படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வேணா வறுக்கட்டா? வருமா. இது வறுத்ததும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட வேண்டியதுதானா? ஆமாம், அவ்வளோதான். இது வறுக்கிறது மாத்திரம்தான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேலை. இது எல்லாமே கடகடன்னு ஆகிடும். எவ்வளோ நேரம் வறுக்கணுமா? அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணுமா. ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிம். ஓகே, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ப்ரௌன் ஆகும், இல்லாட்டி டக்குன்னு பிளாக் ஆகிடும். எள்ளு உடம்புக்கு நல்லதுனால பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போதுமாம்மா? போதுமா, ஏற்றிடலாம். ஓகே, இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறின பிற்பாடு மிக்சியில் போடணும். ஆனால் எள்ளு ஆறக்காக நம்ம வச்சுருக்கோம். அது ஆறுறதுக்குள்ள அதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எள்ளு ஆறினவுடனே மிக்சியில் போடுறது தான் வேலை. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இதை. ஓகே, எல்லாமே சேர்த்து அரைக்கணுமாம்மா? இல்லைம்மா, முதல்ல எள்ளு போட்டுக்கலாம். ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கிற மாதிரியா? எண்ணெய் வரும், அது வரைக்கும் இது பண்ணணும். பதம் பார்த்துடலாமா? போதுமா? இது கொட்டிடலாமா? கொட்டுமா. ஸோ இப்போது வெல்லத்தை அரைச்சிக்கலாம். இது வெல்லத்தை அம்மா அப்படி சீவி வச்சுருக்காங்க. தேங்காயும் போட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் பவுடரையும் பொட்டுக்கடலை மாவையும் போட்டு நம்ம பிசைஞ்சு உருண்டை பண்ண வேண்டியது தான். பொட்டுக்கடலை மாவு,
ஏலக்காய். மிக்ஸ் பண்ணிட்டு வெல்லம் வந்து புதுசாக இருக்கிறனாலேங்க கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு வறண்டு பண்ணிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாமாம்மா? பண்ணிக்கலாமா, அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சவுத் சைடு அது மெயினாக கோயம்புத்தூர்லாங்க எள்ளு உருண்டை வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷங்க. இப்போ சாமிக்கு பிரசாதம் வேறு, டேஸ்ட்டும் பண்ண முடியாது. எப்படி வந்திருக்கு மம்மி? சூப்பராக வந்திருக்குமா. இந்த எள்ளோட எண்ணெய் மேலே மினுமின்னுட்டு கோல்டன் கலரில் சொல்லுண்ணா பிடிச்சி. இந்த உருண்டையை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. டீ எண்ணெய் விட்டு சூப்பராக இருக்குது. நமக்கு 2 கையில் தான் நல்லா வருது. இந்த எண்ணெய் பதனோடு நம்ம செஞ்சு வச்சோம்னா 10-15 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லையாம்மா? தேங்காய் இருக்குல்ல, வெளியவே வைக்கலாமா, ஒன்றும் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார இந்த எள்ளுருண்டையே தாராளமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அம்மா சூப்பராக எள்ளுருண்டை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டை வந்து பிடி கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 கப் புழுங்கல் அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அது 2 hours ஊற வைக்கணும். ஊற வச்சு இப்போது நான் வாஷ் பண்ணி இதை இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஊற வச்சு கழுவின அரிசியை நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். அது கூட உப்பும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். உப்பும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு ட்ரையாக தேவையில்லை, ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தா கொஞ்சம் நரன்னு இருக்கு, ரொம்ப கெட்டியாக இல்லை. மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை பொடியாக நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, அதையும் வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த சைஸ்க்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை 2யும் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுனால வெங்காயம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் நம்ம நறுக்கி வச்ச தேங்காய், அதையும் சேர்த்திக்கலாம். இதனால ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு, அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போது அரைச்சி வச்ச அரிசி மாவை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப மீடியம் டு ஹையெல்லாம் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அரிசி வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஸ்லோவாகவே வச்சு குக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். இது மாதிரி நல்லா மாவு ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கையில் கூட ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இது வெந்துருச்சு. நான் இது வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது தண்ணி வச்சாச்சு. இப்போது இட்லி தட்டில் நம்ம இதை வந்து ஒரு பிடி மாதிரி பண்ணி இதை வந்துட்டு இட்லி குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி குக்கர் யூஸ் பண்ணாமல் ரெகுலர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் விசில் போடாமல் ஒரு 8 to 10 minutes வைக்க போகிறேன் இது குக் ஆகிறதுக்கு. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஃபோக்கில் வந்து தண்ணி தொட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். குக்காக இருந்தால் ஒட்டாமல் வரும். ஸோ குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம் நம்ம. அம்மா பண்ண எள்ளு உருண்டை, நான் பண்ண கொழுக்கட்டை 2 ரெடி ஆயிடுச்சு. கணேஷா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு போய் படைச்சிட வேண்டியதான். எள்ளு உருண்டை, கொழுக்கட்டை எல்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டோம். உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த எள்ளு உருண்டை கொழுக்கட்டை ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until next time, see you. Bye-bye.